அதாவது இந்த 9 லட்சம் ரூபாய் பிரச்சனை ஒன்று போகுது காரதீவு பிரதேச சபையில. உண்மையிலே வறுமையான சபை, மண்முனை, இப்படி அம்பலாந்துறை, கோரளைப்பற்று, காரதீவு, இப்படி இறக்காமம், இப்படி அந்த சபைகள் எல்லாம் என்னன்னா பிச்சை அனெடுக்கு. ஏன்னா அறவிட முடியாத ஆக்கள்கிட்டையும் அறவிடுது. அறவிட்டு தான் இந்த அபிவிருத்தி பணிகளை செய்யுது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் முற்றுமுழுதாக என்னால கூற முடியாது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள்ல ஒரு ஹெல்மெட் எல்லாம் 1000 கொடுத்து போயிடும், லைசன்ஸ் எல்லாம் 5000 கொடுத்து போயிடும். அது அவன் கொடுத்தவனுக்கு நட்டம் இல்லை, எடுத்தவனுக்கு லாபமே தவிர எங்களுக்கு சரியான நட்டம். ஏனண்டா முதலாவது நாங்க அறிவுறுத்தணும், இந்த லஞ்சம் கொடுக்கறத நிப்பாட்டணும். ஏனண்டா அந்த லஞ்சம் கொடுக்காம தடக்கொலை எழுதினா தான் பிரதேச சபைக்கு நம்ம காசு. நம்ம பல்பு போடுறதோ அல்லது தண்ணி உடுக்கிறதோ அல்லது என்ன செய்யறதோ என்றாலும் நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை அந்த லஞ்சத்தை இல்லாமக்கணும். அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் அப்படியான செயற்பாடுகளை முன்னெடுத்து அது ஒரு பாராட்டுக்குரிய விடயம். என்றால் ஒரு ஆள் மதுவோத அறிஞ்சி மாட்டினாருண்டா 25,000 வந்துட்டா கிட்டத்தட்ட நம்ம ஒரு குடும்பத்துக்கு தண்ணி கொடுத்துக்கொள்ளலாம். அதுல சீனி காலத்துக்கும் அது தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அப்ப அப்படியான புண்ணியமான காரியங்களை செய்யறதுக்கு இந்த இடைத்தரகர் என்று சொல்றார்கள். நான் நினைக்கிறேன் 650 பேருக்கு மேல லஞ்சம் வாங்கினாக்களை கைது செய்து